ஜெயவாசவி எல்லோருக்கும் இனிய காலை வணக்கம். இன்று 65வது ஸ்லோகம். மன்மனா பவ மத்பக்தோ மத்யாஜி மாம் நமஸ்குரு மாமே வைஷ்யசி சத்யம் தே பிரதிஜானே பிரியோசிமே. பகவான் புகட்டும் நலம் யாது? விடை வருகிறது. என்பால் மனம் வைத்து என்னிடம் பக்தி பூண்டு என்னை ஆராதித்திடுவாய். என்னை வணங்கு, என்னையே அடைவாய். உனக்கு உறுதி கூறுகிறேன், எனக்கு இனியானா நீ. சத்தியம் சொல்லுகிறேன் என்று சத்திய பொருளாகிய பகவான் பகிர்கிறார். சூரியனிடத்திலிருந்து கிளம்பி வருவதெல்லாம் அக்னி சொரூபம். வெப்பத்தை தவிர வேறொன்றும் அங்கில்லை. பரமாத்மா உடல் தாங்கி வந்து உரைப்பது சத்தியமே. அதை பின்பற்றுகின்ற சான்றோரது ஜீவிதம் அதை சத்தியம் என்றே நிரூபிக்கிறது. நீ எனக்கு பிரியமானவன் என்பது மகா வாக்கியம். ஜீவர்கள் எல்லாம் இறைவனுக்கு பிரியமானவர்களே. அந்த அன்பை விளக்குவதற்கான பரிபாகம் வந்தமையும் போது தனி சிறப்புடன் அப்பேரிணக்கம் பகரப்படுகிறது. துவைத்தம், விசிஷ்டாத்வைத்தம், அத்வைத்தம் ஆகிய 3 நிலைகளும் பிரியத்தை படிப்படியாக உறுதிப்படுத்தி கொண்டு போகின்றன. அன்பிற்கு முண்டோ பிரித்து வைத்து அடைக்கும் தாள் நானே நீ, நீயே நான் என்பதை விட உயர்ந்ததொரு நிலை இல்லை. இது வெறும் பேச்சில் நிரூபிக்கப்படுவதன்று, சுபாவனத்தில் அடைய பெறுவதாம். வண்டியில் ஏறி ஒரு ஊருக்கு போகிறோம். வண்டியில் செல்லுவது நெறி, ஊரை அடைவது குறி. கடவுள் விஷயத்தில் நெறியும் குறியும் ஒன்றே. அவனை துணையாக கொண்டு அவனை அடைகிறோம். அவன் அருளால் அவன் தாள் வணங்குகிறோம். பிறகு அவன் அருளால் அவனை அடைகிறோம். அவன் யாண்டும் துணை புரிந்தும் அவன் துணையை ஏற்க நம்மில் பலர் மறுக்கிறோம். இதற்கெல்லாம் இடையில் இடைஞ்சலாய் நிற்பது நமது பண்படாத மனது. அந்த மனது பல ஜன்மாந்திரங்களில் வேறு பல காரியங்களுக்கு உதவி வந்தது. விழலுக்கு நீர் இறைத்தவாறு அது அனித்திய பொருள்களை நாடி நிற்கின்றது. ஆனால் அது கடவுளை அடைவதற்கு கருவியாக அமைவது அவசியமானது. உள்ளம் அவனுக்கே இடமாக வைக்கப்பட வேண்டும். தண்ணீரில் மூழ்கி விட்டவன் மூச்சு விடுவதற்கு மிகவும் தவிப்பதை போல ஈஸ்வரனை காண்பதற்கு முன்னால் ஒருவனுடைய மனம் அதற்காக மிகவும் ஆசை கொள்ள வேண்டும். இது ராமகிருஷ்ணர் உபதேசம். நன்றி, வணக்கம். இப்படிக்கு லதா ஸ்வரூபம் விருத்தாசலம்.